அதிமுக தரப்புல இருந்து நேத்திக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வாக்குறுதியை 2026ல அதிமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வாக்குறுதியை சொல்லியிருந்தாங்க. சோ நேத்திக்கு இரண்டாம் கட்டமா இன்னும் 5 வாக்குறுதிகள் அப்படிங்கிறது அதிமுக தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கு. முதற்கட்ட வாக்குறுதிகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா இருந்த வாக்குறுதிகள் தான். ஏன் அப்படின்னா திமுக என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், அதுதான் இந்த தேர்தல் முடிவுகள்ல எங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகுது அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருக்காங்க, நம்பிட்டு இருக்காங்க. நீங்க 1000 ரூபாய் தானே கொடுக்குறீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா குலவிளக்கு அப்படிங்கிற திட்டம் மூலமா மகளிருக்கு, அதாவது குடும்ப தலைவிக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியில அதிமுக தரப்புல இருந்து வெளியிட்டாங்க. இந்த வாக்குறுதியே பெரிய டிபேட்டா மாறுச்சு. எப்படிப்பா, எப்படி அதிமுக வந்தா 2000 ரூபாய் கொடுக்க முடியும், 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே திமுக வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, கடன் வாங்கிட்டு இருக்காங்க, எப்படி 2000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகளே வந்து அதை டிபேட்டா மாத்துனாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா 2021 தேர்தல் எப்பவும் இதான் சொல்லப்பட்டது, திமுக ஆட்சிக்கு வந்தா எப்படி 1000 ரூபாய் கொடுக்க முடியும். ஏற்கனவே தமிழ்நாடு வந்து 4.5 லட்சம் கோடி திமுக ஆட்சிக்கு வரப்போ 4.5 லட்சம் கோடி கடன்ல இருந்தது. இவ்வளவு கடன்ல இருக்காங்க, இவங்க வந்து எப்படிப்பா மாசம் 1000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசப்பட்டது. ஆனா திமுக வந்தாங்க, 2 வருஷம் கழிச்சு என்னென்னமோ பண்ணி இப்போ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. திமுகவால கொடுக்க முடியுது இல்ல, இவ்வளவு கொள்ளடிச்சு அவங்க அமைச்சர்கள் அவங்க எம்எல்ஏக்கள் இவ்வளவு சுருட்டி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் திமுகவால 1000 ரூபாய் கொடுக்க முடியுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஓரளவுக்காவது நான் வந்து கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன், அமைச்சர்கள் நினைக்கிற மாதிரி கொள்ளடிக்க முடியாது, தடுத்து நிறுத்தும் அப்படின்னு ஓரளவுக்கு இந்த ஊழல் இத மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு தலைமை உருவானாவே ஈஸியா தமிழ்நாட்டில் இல்லாத வளமாங்க. எவ்வளவு நம்ம ஸ்டேட்டை நம்பி இவ்வளவு கடன் வந்து வேர்ல்டு பேங்க் கொடுக்குறாங்கன்னா என்ன காரணத்துக்காக கொடுக்குறாங்க, அவ்வளவு வளம் இருக்கு, அவ்வளவு ஆற்றல் இருக்கு, மனித வளம் இருக்கு, இயற்கை வளம் இருக்கு அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. சோ நம்ம ரெவன்யூ மேக் பண்றதுன்னா எப்படி வேணாலும் பண்ணலாம், திமுகவும் பண்றாங்க தான். என்ன அந்த ரெவன்யூ எல்லாம் அவங்களுடைய பாக்கெட்டுக்கு போறதுனால கடன் அப்படிங்கறத அதிகமா வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா புதுசா ஒரு கட்சி நல்ல ஒரு பிளானோட வந்தாங்க அப்படின்னா 2000 ரூபாய் கிடையாதுங்க, 5000 ரூபாய் கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக் வருமானம் மட்டுமே அவ்வளவு, அந்த வருமானத்தை நாங்க அரசு எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம், எல்லா பெண்களுக்கும் திரும்ப பெண்கள் தான் இந்த டாஸ்மாகால அதிகமா பாதிக்கப்படுறாங்க, அதுல வரக்கூடிய வருமானத்தை நாங்க திரும்ப அவங்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு அரசு முடிவு பண்ணா கூட மாசம் 5000 ரூபாய் கூட கொடுக்கலாம். சோ இந்த 2000 ரூபாய் கொடுக்கிறது அதிமுக ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது, முடியாத விஷயம் எல்லாம் கிடையாது. பட் அதை வச்சு கொடுக்க முடியாது, அதிமுக பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல இருந்து உடன்பிறப்புகள் பேசிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அந்த 2000 ரூபாய் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருடைய மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. எப்படி 2021ல திமுகவுடைய 1000 ரூபாய் நாங்க பெண்களுக்கு கொடுக்க போறோம் மாசம் மாசம் சொன்ன விஷயம் எல்லாருடைய மைண்ட்லயும் பதிஞ்சுதோ, அதே மாதிரி இப்ப அதிமுக தரப்புல முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியில சொன்ன இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது பதிஞ்சிருக்கு. சோ இப்போ சரி முதற்கட்டம் அதிமுக வெளியிட்டாங்க, அதுக்கு எதிராக திமுக ஏதாவது வெளியிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இன்னும் டிஸ்கஷன் அப்படிங்கிறது திமுக உள்ள போயிட்டே இருக்கு போல, மண்டையை போட்டு ரொம்ப நோண்டிட்டு இருக்காங்க போல. என்னடா சொல்லலாம், 2000 ரூபான்னு சொல்லிட்டாரே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போல. ஆனா அதுக்குள்ள அதிமுக தரப்புல இருந்து இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கல்வி கடன் இருக்குல்ல, திமுக சொன்னாங்கல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா 2021ல நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்வி கடன் ரத்து அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஆனா அத திமுக ஆட்சிக்கு வந்து செய்யல, அதுவே திமுக மேல எல்லாருக்கும் ஒரு கோபம் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த சூழல்ல அதிமுக இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில ஃபர்ஸ்ட் வாக்குறுதியாவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடனை வந்து நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல, ஆனா மாணவர்களுக்கான கல்வி கடன் அந்த சுமை, பெற்றோர்களுக்கான அந்த சுமையை வந்து அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து இந்த வாக்குறுதியில தெரிவிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். ஏன்னா படிக்கிறப்பவே கடன் வாங்கி வச்சுட்டு இருப்போம், அந்த கடனை எப்படி அடைக்கிறது, எப்படி வேலைக்கு போறது அப்படிங்கிறதே ஒரு சேலஞ்சா இருக்கிறப்போ அந்த கடனை அடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சுமையா இருக்கும். பட் அந்த கடனை வந்து அரசே ஏற்கும் அப்படிங்கிற விஷயம் காலேஜ் படிக்கக்கூடிய அந்த நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, 18 வயசு 19 வயசுக்கு புதுசா ஓட்டு போட போறாங்க இல்லையா, அவங்க மத்தியில இந்த கல்வி கடனை அரசு ஏற்கும் அப்படிங்கிற இந்த வாக்குறுதி கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்ததா முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஆல்ரெடி வந்து 1000 1500 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வயசானவங்களுக்கு எல்லாம்
அந்த பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இது இல்லாம சிங்கிள் பேரண்ட் இருந்தாங்க அப்படின்னா, கணவரை இழந்த மனைவி இருக்காங்க, இல்ல அப்பா அம்மாவை இழந்த பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க 1000 ரூபாயா 1500 ரூபாயான்னு தெரியல கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அதை வந்து திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா 2000 உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில அதிமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது போக திமுக சொன்னாங்களே 2021 நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம், மானிய விலை தருவோம், அதுல 100 ரூபாய் குறைப்போம், இதுல 100 ரூபாய் குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. பட் ஆனா செய்யல. அது திமுக மேல எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு வந்து 3 சிலிண்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் வந்து இலவசமா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விளையாட்டு தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நிறைய உயிர்கள், நிறைய ஜந்துக்கள் வந்து இங்க சுத்திட்டு தான் இருக்கு. ஆனா ஜல்லிக்கட்டை ஊக்குவிக்கும் விதமா இதுல ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துகிட்டு நீங்க அடிபட்டது காயப்பட்டது அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய சொந்த செலவை தான் பாத்துக்கணும். உயிரே போனா கூட அரசு வந்து அந்த நேரத்துல வந்து ஏதாவது நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னு சொன்னாதான் தவிர மத்தபடி அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இந்த வாக்குறுதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டுல பங்கேற்று ஒரு வீரருக்கு வந்து உயிர் போச்சு அப்படின்னா 10 லட்சம் நிதி உதவி அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. அதாவது யாரு இறந்தாலும் அப்ப அறிவிக்கிறது அந்த நேரத்துல வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னா அரசு தரப்புல இருந்து இன்னும் அதிகமா அறிவிப்பாங்க. ஆனா நிரந்தரமா குறைந்தபட்சம் 10 லட்சம் நிதி உதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது கண்டிப்பா ஜல்லிக்கட்டு வீரர்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கும், இறங்கி பிடிப்போம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தும். யாரும் இறந்து போகணும்னு பிடிக்க வர்றது கிடையாது. பட் இன்கேஸ் நடந்துருச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க மைண்ட்ல இருக்கும்ல. சோ அதுக்கு இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இது போக சிறுபான்மையின மகளிருக்கு வந்து வட்டி இல்லா கடன், இந்த சுய உதவி குழு அந்த கடன் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சோ அதை வந்து வட்டி இல்லாத கடனா சிறுபான்மையின மகளிருக்கு கொடுப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில வந்து கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கடன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேற வழியே இல்லாம கூட்டுறவு வங்கியில அலைஞ்சி அந்த 3 சக்கர வீல்ல போயிட்டு அவங்க அலைஞ்சி அந்த லோன் வாங்குறதெல்லாம் நானே பார்த்திருக்கேன். அவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க. சோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அவங்களால திரும்ப அடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அக்கறையை மைண்ட்ல வச்சு மாற்றுத்திறனாளிகள் வந்து கூட்டுறவு வங்கியில வந்து கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்புல வெளியிட்டிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா அதிமுக தரப்புல இருந்து ஒரு 10 வாக்குறுதி அப்படிங்கிறது 2 கட்டமா வெளியாயிடுச்சு. ஆனா திமுக தரப்புல இருந்து இன்னும் எந்த ஒரு வாக்குறுதியும் தயார் பண்ணவே இல்லை. 2021 அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட 2021 தேர்தல் முடிவுகள்ல உருவாக்குச்சு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே தெரியும். அதன் காரணமா தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு தெரியும். சோ ஆனா இந்த முறை 2026 இந்த முறை திமுக ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா இங்க மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு திமுகவுக்கே தெரியும். 2021 அவங்க சொன்ன எதையுமே செய்யல அப்படிங்கிறப்போ திரும்ப வந்து திமுக ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள் இங்க சிரிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் திமுக மனசுக்குள்ளேயே இருக்கு. அதனாலதான் இன்னும் இந்த வாக்குறுதி அப்படிங்கிறத எதையும் அறிவிக்காம என்னடா சொல்லலாம், ஏதாவது சொன்னா நம்மள ஃபன் மெட்டீரியலா மாத்தி விட்டுருவாங்களோ, மீம்ஸ் மெட்டீரியலா மாத்தி விட்டுருவாங்களோ நம்மளுடைய வாக்குறுதி எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் திமுக இன்னும் அமைதியா இருக்காங்க. பட் எவ்வளவு நாள் தான் அமைதியா இருந்தாலும் கடைசியில வாக்குறுதி அப்படிங்கறத சொல்லுவீங்கல்ல, அப்போ உங்களுடைய வாக்குறுதி எல்லாம் ஒரு மீம்ஸ் கண்டென்ட்டா மாறும்ல. 2021 இதையே சொன்னீங்க, ஏன் செய்யல, ஏன் கிழிக்கல அப்படின்னு கேட்பாங்கல்ல. சோ அந்த மொமெண்ட்டுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்துட்டு பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இலவசங்கள் வந்து அறிவிக்கிறது, ஒரு கட்சி வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த இலவசம் செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு அறிவிக்கிறது, இத மாதிரி விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த இலவசமா நாங்க வந்தா பேருந்து விடுவோம், இல்ல நாங்க வந்தா 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்ற விஷயத்துல எனக்கு உடன்பாடு அப்படிங்கிறது கிடையாது. அதை இங்க பதிவு செஞ்சுக்கிறேன். ஆனா இத மாதிரியான அறிவிப்புகள் நம்ம தமிழ்நாட்டுடைய தேர்தலில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா, தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கா அப்படின்னா இருக்கு. சோ அதுல யாரு பெட்டரான வாக்குறுதியை கொடுக்குறாங்களோ அவங்க
ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். இந்த அதிமுகவுடைய இந்த வாக்குறுதிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த 10 வாக்குறுதி மொத்தமா வெளியிட்டிருக்காங்க இல்லையா 2 கட்டமா, அதுல உங்களுக்கு பிடிச்ச வாக்குறுதி எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.